தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கு ஆண்டவர் தரனை கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது எப்படி என்று அந்த பரிசுத்தம் என்றால் என்ன? ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். ஒன்று விசுவாசிப்பது, ரெண்டாவது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலும் விசுவாசித்தலும் பரிசுத்தத்திற்கு அடையாளம். நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் தேவனை பரிசுத்த குலைச்சலாம். அதுபோல கர்த்தர் சொன்னதை செய்யாமல் அல்லது அதை விசுவாசியாமல் இருந்தாலும் அது பரிசுத்த குலைச்சல். பரிசுத்தம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பது வெளியில் நாம் போடுகிற ஆடை அல்லது நம்முடைய தோற்றம், இதுதான் பரிசுத்தம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, பரிசுத்தம் என்பது நம்முடைய செய்கையில் இருக்கிறது. நம்முடைய செய்கையிலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அந்த செய்கைகள் தவறும் பொழுது அல்லது செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிடும்போது அது தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த குலைச்சலாக கருதப்படுகிறது என்பதை நாம் சில காரியங்கள் மூலமாக நாம் சிந்திக்க வேண்டும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என்னாகமம் 20:8 12 வரைக்கும் வாசிப்போம். இந்த நிகழ்விலே ஜனங்கள் தண்ணீருக்காக தவிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கோலை எடுத்துக்கொண்டு போ, அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்கிறார். ஜனங்களுக்கு முன்பதாக மோசேயும் ஆரோனும் அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக அந்த கண்மலை அடிக்கிறார்கள். அது அடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று மோசைக்குள் இருந்த ஒரு எரிச்சல். இந்த ஜனங்கள் இப்படியே விசுவாசியாமல் இருக்கிறார்களே என்கிற ஒரு எரிச்சல். அவர்களுடைய எரிச்சலும் அவர்கள் மேலிருந்த அந்த கோபமும் அதை யாரிடத்தில் காட்டிவிட்டான்? கண்மலையிடத்தில் காட்டிவிட்டான். இப்போ அந்த இடத்துல பேசுறதுக்கு பதிலாக கோலை எடுத்து அடித்ததினாலே என்ன ஏற்படுகிறது? பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது. ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை விசுவாசிக்கலை, நீ என்னை நம்பலை, நீ பேசுறதுக்கு பதிலாக அதை அடித்ததினாலே இந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நீ என்னை பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டாய் என்று ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கடிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த ஜனத்துக்கு நான் வாக்கு பண்ணின இந்த தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது. ஒரு அவிசுவாசமும் ஒரு கீழ்ப்படிதலும் தேவன் சொன்னபடி செய்யாததுனால எங்கே போக முடியல? அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. மோசே ஆண்டவர் இப்படி சொல்வார் என்று மோசே எதிர்பார்க்கலை. இப்படி ஒரு காரியத்து நிமித்தம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உண்டாகும் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ அங்கே போக முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பரிசுத்தம் என்பது நம்முடைய தோற்றத்திலும் மாத்திரமல்ல, பரிசுத்தம் என்பது நம்முடைய செய்கையிலும் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள் சரியாக இல்லாவிட்டால் அது கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குமா? பரிசுத்த குலைச்சலாக இருக்கும். இன்றைக்கி என்னென்னமோ காரியங்களை மனிதர்கள் நினைத்தபடி செய்கிறார்கள். ஊழியங்களை அப்படித்தான். அதை தேவன் எந்த விதத்தில் பார்க்க போகிறார் என்று நமக்கு புரியவில்லை. அவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை செய்து அழைக்கப்பட்ட அந்த மோசே
ஒரு சின்ன விஷயத்தில் அவன் தவறிவிட்டான். பேசுவதற்கு பதிலாக அவன் அடித்ததினாலே ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து விட்டான். கானான் தேசத்துக்குள்ளே அவன் கால் வைக்க முடியவில்லை. அவன் பலவீனப்பட்டதினால் அல்ல, அவன் நல்ல பலசாலியாகத்தான் இருந்தான். அவனுடைய பார்வை நன்றாக இருந்தது, சரீரம் ஆரோக்கியமாக இருந்தது. அந்த தேசத்தை அவன் பார்த்தான், ஆனால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்தம் என்று நாம் பேசும்பொழுது பரிசுத்தம் பரிசுத்தம் என்று நாம் சொல்லும்போது, பரிசுத்தம் என்பது வெறும் தோற்றத்தில் மாத்திரமல்ல, நாம் அணிகிற ஆடையில் மாத்திரமல்ல, நாம் செய்கிற செய்கைகளும் மிக முக்கியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருக்காகத்தான் நாம் செய்கிற இந்த ஊழியத்திலேயும் அவிசுவாசமோ கீழ்ப்படிதலோ இல்லாவிட்டால் அங்கே என்ன ஏற்படும்? பரிசுத்த குலைச்சல் ஏற்படும். அப்போ பரிசுத்தம் என்பது என்ன என்பதை இன்னும் சற்று ஆழமாகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 143:2 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 143:2. இப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவோ கிருபையாக, அதனால தான் கிருபையை கொண்டு வந்து வைத்து கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க ஆரம்பிப்பாரானால் நம்ம யாருமே நீதிமான்கள் அல்லாததினால நிலை நிற்க முடியாது. அதனால தான் தேவன் நம்மை நியாயம் தீர்க்காததுனால நாம் தப்பி பிழைத்திருக்கிறோம் என்பதனால் நாமும் ஒருவரை என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது. ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை செய்வது, நாம் நிலை நிற்பது எதனால் என்றால் கிருபையினால தான், நம்முடைய திறமையினால் அல்ல. அப்போ மற்றவர்களை நாம் குறை கூறுவதோ குற்றம் சாட்டுவதோ அல்லது நியாய தீர்ப்பு செய்வதோ நமக்கு அடுத்தது அல்ல. நமக்கு அது தேவையில்லாத ஒரு காரியம். நாம் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனிதர்கள் யாருமே தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் அல்லாததினால் நீர் என்ன செய்யக்கூடாது? நியாயம் தீர்க்க கூடாது. கர்த்தர் நியாயம் தீர்க்க எழும்புவாரானால் நீங்களும் நானும் அவருக்கு முன்பதாக நிலை நிற்க முடியாது. ஆனால் இதுவரைக்கு நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மகத்தான கிருபை. அந்த கிருபையினால தான் இன்றைக்கு நாம் நிலை நிற்கிறோம். ஆகவே தான் நாம் யாரையும் நியாயம் தீர்க்க நாம் முற்படக்கூடாது. நாம் மற்றவர்களை நியாயம் தீர்த்து நாம் நம்மை யோக்கியமான்கள் என்று நாம் காட்டிக்கொள்ள முடியுமா என்றால் அது காட்டிக்கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் நாம் நிலை நிற்பதோ தேவனுடைய கிருபை. நமக்கு வந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி இருப்பது, நமக்கு இந்த ஊழியத்தை தந்து அதை செய்ய வைத்திருப்பது, இது எல்லாமே நம்முடைய திறமையினால் அல்ல, ஆண்டவர் நமக்கு அளித்த மாபெரும் கிருபையினால் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த கிருபையை உணரும்போது தான் தாழ்மை நமக்குள்ளே தன்னால் வந்துவிடும். நாம் கிருபையை உணராவிட்டால் நமக்குள்ளே என்ன இருக்காது? தாழ்மை இருக்காது. ஏனென்றால் இது நம்மால் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நமது முயற்சியினால் நாம் இதை செய்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இது நம்மால் அல்ல, இது தேவனுடைய மகத்துவமான கிருபையினால் என்பதை நாம் உணர வேண்டும். தேவனுடைய கிருபை. அதைத்தான் இந்த இடத்திலே இந்த மோசே எவ்வளவு முகமுகமாக தேவனிடத்தில் பேசுகிறவன். அந்த ஒரு இடத்திலே தவறுகிறதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், மனிதன் எப்பொழுதுமே எந்த காரியத்திலையும் தவறக்கூடியவன்தான். ஆனால் தவறாமல் இருக்கிறான் என்றால், அல்லது நாம் தவறாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் நம்மேல் பாராட்டிய கிருபை. அந்த கிருபையினால தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் தவறாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நாம் நாமும் தவறி விடுவதற்கு அங்கு ஏது இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு யாரையும் பார்த்து நாம் சீக்கிரத்திலே குற்றப்படுத்தி விடவோ அல்லது மற்றவர்களை பார்த்து நாம் நியாயம் தீர்க்கவோ நாம் முற்படக்கூடாது. நியாயம் தீர்ப்பது என்பது அது தேவன் ஒருவருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். மனிதன் நியாயம் தீர்ப்பதற்கு நியமிக்கப்பட்டவன் அல்ல. பிற ஊழியங்களையோ பிறருடைய வாழ்க்கையிலையோ பார்க்கும்போது அவர்களை நாம் நியாயம் தீர்ப்பதற்கு எத்தனிக்க கூடாது என்பதை தெளிவாக நாம் இதில் விளங்கிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க. ரோமர் 3:20. பிரமாணத்தினால் அல்ல, நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே அவரை விசுவாசித்தால் அந்த விசுவாசத்தினால் ஏற்படும் நீதியினால் தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த மீட்பே ஜஸ்ட் ஒரு விசுவாசத்தினால் நமக்கு கிடைத்தது. ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ரட்சிப்பு என்பது
ஒரே ஒரு வரியில் சொல்லப்படுகிற விசுவாசத்தினால, நம்பிக்கையினால நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்போ நம்ம அறிவினால் நாம் மீட்கப்படலை, அல்லது நம்ம பொருளை கொடுத்து நாம் மீட்கப்படலை. ஆனால் மீட்கப்பட்டிருப்பது எதனால்? கிருபையினாலேயும் விசுவாசத்தினாலேயும் தான். அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாம் கிருபையை மேன்மை பாராட்டணுமே ஒழிய நம்முடைய திறமையை நாம் என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. என்னாகமும் 14:45 வாசிங்க. என்னாகமும் 14:45. என்னாகமும் 14:45. ஃபோன் எடுத்து ஃபோன் வாசிங்க. வாசிக்கம்மா. என்னாகமும் 14:45. ஏன் சந்தேகத்தோடு வாசிக்கிங்க? 14. ம் 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 14:45. எபேசியர் 1:3 வாசிங்க. எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உன்னதத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த இயேசுவை விசுவாசிப்பதினாலே ஆசீர்வாதம் என்கிற ஒன்று உன்னதத்தில் தான் இருக்குது, இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான வசதிகள் தான் நமக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு தவறான கருத்து நமக்குள்ளே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே கிடைக்கிற எதுவும் அது நமக்கு எதுவும் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது என்னது? நமக்கு தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் அதற்கு மாறாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிறதான வசதிகள், இதெல்லாம் இந்த ஊழியத்தை நாம் செய்வதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறதான வசதிகள். இந்த வசதிகளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியாது? ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மை விட பல 1000 மடங்கு வசதி உள்ளவர்களுடைய ஆத்துமா கூட ரட்சிக்கப்படலைன்னா எங்கே போகும்? நரகத்துக்கு போகும். அப்போ அவங்களுக்கு அவ்வளவு பொருட்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அதில் முந்தின காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை தேவனை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட வாழ்ந்ததினால இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளின் மீதும் உலகத்தில் இருக்கிறதான பணத்தின் மீதும் அவர்களுக்கு என்ன இல்லை? நாட்டம் இல்லை. ஏனென்றால் அதை அவர்கள் நாடவும் இல்லை, அதற்கு பின்னால் போகவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம கூட வராது. எவ்வளவு தான் இந்த உலகத்தை நம்ம சேர்த்தாலும், நம்ம சேர்த்த ஆஸ்திகளோ பொண்ணோ பொருளோ பணமோ காசோ சம்பாத்தியமோ எதுவும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. ஏன்னால் அது எல்லாமே இந்த சரீரத்துக்குரியது. சரீரம் எப்படி இந்த உலகத்தில் அழிந்து போகிறதோ அதுபோல் நம்முடைய இந்த உலக பிரகாரமான இந்த வசதிகள் எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு அழிந்து போகுது. நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையானது ஒன்று தான் மேலே வரும். அந்த ஆத்துமாவுக்கு தேவையானது என்ன? நித்திய ஜீவன். நாம் எங்கே போய் சேர வேண்டும்? நித்தியத்திலே போய் சேர வேண்டும். ஆகவே அந்த நித்தியத்தை குறித்ததான ஒரு காரியத்தில் முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் காலங்கள் போக்கில் அந்த கொள்கையானது மாற்றப்பட்டு விட்டது. அது எப்படி மாற்றப்பட்டு விட்டது என்றால், இந்த உலகத்தில் நமக்கு ஆஸ்திகளும் சொத்துக்களும் இருந்தால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அது எதிலிருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த எலியேசர் போய் லாபான் வீட்டில் போய் சொல்கிறான், ஈசாக்குக்கு பெண் தேட போகும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், அவரை சீமானாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்? ஆமாம், வசதியாக இருக்கணும். வசதி இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை.
எல்லா வசதிகளும் இருந்து நம்முடைய ஆத்துமா கர்த்தரோடு ஒட்டி கொண்டிருக்காவிட்டால் நாம் எல்லாவற்றையும் இழந்து போவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு 3-4 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பரிசுத்தம்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெளிவாக அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒன்று, பரிசுத்தம் என்பது நம்முடைய ஸ்தானத்தை சார்ந்தது. ஹோலினஸ் இஸ் பொசிஷனல், அது ஸ்தானம் சார்ந்தது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். 4 காரியம். ஹோலினஸ் இஸ் பொசிஷனல். பொறுங்கம்மா ஒரு நிமிஷம். ஹோலினஸ் இஸ் ஆட்டிடியூட், ஹோலினஸ் இஸ் அ தாட் ப்ராசஸ், holiness is vision oriented, holiness is fulfilling God's commandment அப்படின்னு ஒரு 5 காரியம். அதில் holiness is positional அப்படின்னு சொன்னால் பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது அப்படின்னு எழுதுங்க. பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஸ்தானத்தை அவர் கொடுக்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகளே என்று அவர் முடிக்கிறார். அப்படின்னா இந்த பரிசுத்தம் என்பது எதிலிருந்து கர்த்தர் அதை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஸ்தானம். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் இந்த பூச்சக்கரத்தில் உங்களை நான் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறேன்? பரிசுத்த ஜனமாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீர்கள்? பரிசுத்த ஜனமாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நல்ல பூச்சக்கரம்ங்கிறது இந்த பூ உலகத்தின் மேல் இருக்கிற அனைவருக்கும் முன்பதாக அப்படின்னு அர்த்தம். அவர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஜனமாகவும் ஆசாரிய ராஜ்யமாகவும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அடுத்தது, இந்த பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லாரையும் விட உன்னை தனக்கு சொந்தமாக பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தம் என்பது எதை வைத்து அங்கே ஆண்டவர் சொல்கிறார்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை வைத்து அவர் சொல்கிறார். இப்போ நீங்களும் நானும் மீட்கப்பட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனதினால மீட்கப்பட்ட அத்தனை பேரும் நாம் எப்படி ஆகியிருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பரிசுத்தம் என்பது அது ஒரு பொசிஷன். நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதான் பரிசுத்த ஸ்தானம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் இன்றைக்கும் அவர் நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு இஸ்ரவேலில் உச்சகட்ட போர் வந்து சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் எதிரி நாடுகளாக இருந்தாலும் யாரை ஜெயிக்க முடியலை? இஸ்ரவேலை ஜெயிக்க முடியலை. ஏன் ஜெயிக்க முடியவில்லை? அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த தேசத்தை குறித்து ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வாக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள அனைவருக்கும் முன்பதாக எனக்கு சொந்தமான ஜனம், எனக்கு பரிசுத்தமான ஜனம். அப்போ இந்த பரிசுத்தம் என்பது நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம். அதுபோல தான் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது மீட்கப்பட்ட அத்தனை பேரும் நாம் அவருக்கு முன்பாக எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பரிசுத்தமானவர்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இப்போ பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய பொசிஷன் என்ன? மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. நம்ம பொசிஷன் என்னவா இருக்குது? சில நேரங்களில் பட்டினியாக கிடக்கிறோம், சில நேரம் பசியாக இருக்கிறோம், சில நேரங்கள் நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, சில நேரம் சந்திக்கப்படாமல் இருக்கிறது.
நம்முடைய உலகத்து நிலைமை இப்படி இருந்தாலும் நீங்களும் நானும் யார்? நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதே என்ன இருக்கணும்? நான் யார்? ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இதை அப்படியே இன்றைக்கு உலக பிரகாரமாக அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். இந்த உலகத்தில் நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா நம்ம இந்த உலகத்தில் ராஜா மாதிரி இருக்கணும், ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும். ஆடம்பரம் பண்ணுவதும் அல்லது விலை உயர்ந்த வஸ்திரங்களையோ உடுத்தி கொள்வதனாலேயோ நம்ம ராஜரீகம் பண்ணவும் முடியாது, ராஜாக்களாக மாறவும் முடியாது. அந்த அந்த கான்செப்ட், அந்த ஐடியாவை அப்படியே உலகத்துக்கு நேராக திருப்பி பரிசுத்தத்தை குலைத்து விடுகிறார்கள். பரிசுத்தத்தை குலைத்து விடுகிறார்கள், பரிசுத்தத்தை சீர்குலைத்து விடுகிறார்கள். எப்போ நம்ம உலகத்துக்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறோமோ, உலகத்தில் நம்ம நல்லா உடுத்தணும், உலகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்படி நினைக்கும் போது எது சீர்குலைகிறது? பரிசுத்தம் சீர்குலைகிறது. ஏன்னா ஆண்டவருக்கு பரிசுத்தம் என்பது நம்முடைய தோற்றங்களினாலேயோ நாம் உடுத்துகிற வஸ்திரத்தினாலோ அல்ல, நம்முடைய பொசிஷன், நம்முடைய ஸ்தானம். நம்ம எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் இருக்கிற அந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் வைக்கிறார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற அந்த ஸ்தானம். அதனால தான் இந்த வெளிப்படத்தில் சொல்லியிருக்கிறபடி அவருடைய இடத்துல நம்ம போய் உட்கார போகிறோம். தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இப்போ இந்த உலகத்தில் இருதயத்தை நமக்கு என்ன இருக்கணும்னா, நான் என் இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நான் ஒரு ராஜாவும் ஆசாரியனுமாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்கிற அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பொசிஷன் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தன்னுடைய ஜனமாக அவர் தெரிந்து கொண்டாரோ அதுபோல உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவர் தமக்கு முன்பதாக கொண்டு போய் நம்ம வைக்க போகிறார். நம்முடைய பொசிஷன் அதுதான். யாருக்கு முன்பதாக? தேவனுக்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பதாக நாம் போய் இருக்க போகிறோம். அப்போ இயேசுவுக்கு முன்பதாக நாம் இருக்க போகிறோம் என்றால் அதை வைத்து தான் அந்த பரிசுத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அதான் ஹோலினஸ் இஸ் பொசிஷனல் அப்படின்னா நம்முடைய ஸ்தானம் சார்ந்தது, அது வெறும் தோற்றம் சார்ந்தது அல்ல. அப்போ இயேசு ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் நம்மளை ஆசாரியர்களும் ஆக்கின, ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ நம்மளை இன்னைக்கு இந்த உலகத்தில் கஷ்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் நம்ம ஊழியம் செய்தாலும் ஆனால் நாம் போய் இருக்க போகிற ஸ்தானம் எது சொல்லுங்க? தேவனுக்கு முன்பாக. அதனால தான் சொன்னாரு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அதை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படிக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு, இந்த உலகத்தில் பெரிய ஸ்தானங்கள் எல்லாம் நமக்கு ஒன்றும் முக்கியமல்ல. நம்முடைய ஸ்தானம் எது? தேவனுக்கு முன்பதாங்க. எலியா சொன்னா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற எலியா. அப்போ இந்த உலகத்தில் தேவனுக்கு முன்பதாக நமக்கு இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் நாம் அவருக்கு முன்பதாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதில் தான் நம்முடைய கவனங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த கவனங்கள் திசை திருப்பப்பட்டதுனால தான் இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே உலக பிரகாரமான காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுத்து அது இல்லை என்றால் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மை எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அது மாற்றினது மட்டுமில்லை, அவருக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறாரு. நம்முடைய பொசிஷன் அதுதான், நம்முடைய ஸ்தானம் அதுதான். இந்த உலக பிரகாரமான ஸ்தானம் அல்ல. இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருந்து பரிசுத்தம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை முயற்சித்து அவருக்கு முன்பதாக ஒரு நாள் அவர் வரும் பொழுது அவர் நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றுதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் விதங்கள் அன்றைக்கு தான் புரியும். ஏன் முன்னால் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் உலகத்தை வெறுத்தார்கள். உலகத்தை வெறுத்து அவர்கள் அந்த நித்தியத்தை குறித்ததான காரியத்திலே கவனம் செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை அப்படியே தலைகளை மாறி எப்படி வந்து விட்டது என்றால், உலகத்தின் மீது பற்று உள்ளவர்களாகவும் பாசம் உள்ளவர்களாகவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமான முன்னிலைப்படுத்தி இந்த உலக காரியங்களுக்காகவே வாழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால தான் நம்முடைய பொசிஷன் மாறிவிடுகிறது. பரிசுத்தம் என்று சொன்னால் அது நமக்கு ஸ்தானம் சார்ந்தது. தேவனுக்கு முன்பதாக நாம் இருக்க போகிறோம் என்கிற அந்த ஒரு நிலையை வைத்துத்தான் இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். இல்லாவிட்டால் பரிசுத்தமாக வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்டவங்க இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால இந்த உலகத்தார் அனுபவிக்கிறது போன்ற காரியங்களை நாம் அனுபவிக்க முடியாது. உடுத்துவது போன்று உடுத்த முடியாது, நடப்பது போன்று நடக்க முடியாது, பேசுவது போன்று பேச முடியாது. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு?
ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை நீங்க எதுல காட்டுவீங்க? அந்த பரிசுத்தம் என்பதை நாம் எப்படி நினைக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்தானம். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல மனுஷனுக்கு முன்னால போய் நம்ம நிக்கிறதுனால எந்த ஒரு மேன்மையும் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு மேன்மை உண்டு என்றால் அந்த மேன்மை என்ன? நமக்கு அவர் கொடுக்க போகிற ஸ்தானம். அந்த ஸ்தானம் தான் அவருக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் கர்த்தர் அங்கே வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். வசதிகள்னாலேயோ அல்லது ஆடம்பரமான வாழ்க்கையினாலேயோ ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு குப்பை. அதை புரிந்தவர்கள் அதன் மீது நாட்டம் வைக்க மாட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு நமக்கு எல்லாம் கொடுக்க அவரால் முடியும். ஏன் சிலவற்றை நமக்கு கொடுக்காமல் தவிர்க்கிறார் என்று சொன்னால், எதை நமக்கு எடுத்துடக்கூடாது? பரிசுத்தத்தை கெடுத்துடக்கூடாது. நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது. அந்த ஒன்றுக்காகத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு தவிர்க்கிறார். ஆனால் நாம அந்த விவரத்தை புரிந்து கொள்ளாம தான் நமக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி நம்ம நினைக்கிறோம். அது இருந்ததுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் ஒரு பரிசுத்தம் கூட போகிறதும் இல்லை. அல்லேலூயா, நமக்கு மனக்கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். நான் அடிக்கடி நினைப்பதெல்லாம், எனக்கு 17 வயசுல எனக்கு ரட்சிப்பை கர்த்தர் தந்து விட்டார். அவரை ரட்சகராக காணக்கூடிய மனக்கண் எனக்கு கிடைத்தது. அதுதான் பெரிய சிலாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். அதை தவிர வேற வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்லவே அல்ல. ஊழியம் நமக்கு நம்முடைய ஊழியத்துக்கு ஏற்ற விதத்தில் உள்ள வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அதாவது அந்த காலத்தில் மிஷினரிகள் எஸ்டாப்ளிஷ் பண்ண நிறைய கட்டடங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்தவர்களால் அது விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. லூத்தரன் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் மற்ற ஸ்தாபனங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இடங்களை எல்லாம் கட்டடங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள்? விற்கிறார்கள், விற்று கொண்டு இருக்கிறார்கள். அதை கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி கட்டப்பட்ட கட்டடங்களில் இன்றைக்கி ஊழியங்கள் நடைபெறவில்லை. ஊழியம் நடைபெறவில்லை என்றால் அந்த ஊழியத்துக்குரிய கட்டணம் திரும்ப எப்படி போகுது? இடிபாடுகளுக்குள்ளே போய் அது அப்படியே அழிந்து போகுது, சிதைந்து போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதை இப்போ இருக்கிறவங்க ஒழுங்காக மெயின்டைன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு நல்ல வெள்ளை அடித்து அதை பராமரிப்பது கூட இல்லை. அன்றைக்கி அவங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த கட்டடங்கள்லாம் கட்டி வைத்து விட்டு போனார்களே, அவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த கட்டடங்களை கூட பராமரிக்கிறதுக்குரிய தரிசனம் இல்லை. இவ்வளவு தூரம் இவ்வளோ பெரிய தியாகமான ஊழியங்களை செய்திருக்கிறார்களே, இது பராமரிக்கப்பட வேண்டும், ஒரு நினைவு சின்னமாகவாவது இது இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட இன்றைக்கி மக்களுக்கு இல்லை. எத்தனையோ இடங்களை நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த இடங்கள் எல்லாம் சிதிலமடைந்து கிடக்கிறது. அதை பராமரிப்பதற்கு கூட இன்றைக்கி மனிதர்கள் இல்லை. ஆகவே ஆனாலும் நம்முடைய கான்செப்ட் மாறிவிட்டது. பரிசுத்தம் என்பது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளை துணியை போட்ட உடனே பரிசுத்தமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, பரிசுத்தம் என்பது துணியில் இல்லை. பரிசுத்தம் என்பது தோற்றத்தில் மட்டும் அல்ல. பரிசுத்தம் என்பது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இருக்கிற பொசிஷன் இருக்கு பாருங்க, அதில் தான் இருக்கு. நாம் பரிசுத்தமாக இல்லைன்னா அவருக்கு முன்னால் போய் இருக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லைன்னு எபிரேயரில் சொல்லியிருக்கு. அப்போ பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கே போக நிற்க முடியாது? தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியாது. இந்த உலகத்தில் உங்களை கொண்டு என்னை கொண்டு இந்த ஊழியங்களை செய்து கொண்டே வருகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் நாம் உருவழிந்து போகும்போது நம்முடைய ஆத்மா போய் எங்கே இருக்கும்னா, இவ்வளவு நாள் நாம் சேவித்த நம் ரட்சகருக்கு முன்னால் போய் நாம் நிற்போம். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆத்மா ரட்சகருக்கு முன்னால் போய் இருக்கு பாருங்க, அது பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அதாவது ஊழியம் செய்ததுனால நம்ம பரலோகத்துக்கு போய்விட முடியுமா? சொல்லுங்க, முடியவே முடியாது. ஆனால் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம ஓடி ஊழியம் செய்ய நம்ம நினைக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஊழியம் செய்ததுனால எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஊழியம் செய்ததுக்குரிய பரிசை வேணால் வாங்கிறதுக்கு அங்கே போகலாம். ஆனால் பரிசு வாங்கிறதுக்கு போகிறதுக்கு நம்ம பரிசுத்தம் வேணும். நமக்கு அங்கே ஒரு கிஃப்ட் வச்சுருக்காருன்னு வைங்களேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ நம்ம இன்றைக்கு இந்த உலகத்தில் செய்ததான முயற்சிகள், செய்தான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நமக்கு அங்கே என்ன இருக்குது? ஒரு பரிசு இருக்குது. பரிசுனா பரிசு, நமக்கு ஒரு கிஃப்ட் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரு விருப்பமான ஒன்று. கிஃப்ட் வேண்டான்னு சொல்கிறது யார் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். கிஃப்ட் வேணான்னு சொல்லக்கூடியவங்க யார் இருக்கா? யாரும் இல்லை. என்னை சேர்த்தான்னு சொல்லுவேன். நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும்? ஆமாம். ஒரு முறை தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜிங் டைரக்டர் அவங்கக்கிட்ட இருந்து இந்த யூரியா போடுறதுக்கான பைகளை வாங்குவதற்கான ஆர்டர் கொடுக்குற அந்த கம்பெனி, ஸ்பிக்கு பை சப்ளை பண்ணுறவங்க, ஸ்பிக்கு யூரியா தயாரிக்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த பை தயாரித்து கொடுக்குறவர்கள் பெரிய கம்பெனி இருக்குது.
அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜிங் டைரக்டர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் கேட்டாராம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட, புது வருஷம் வந்து ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வரலையான்னு கேட்டாராம். அவருக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும். இப்போ உடனே அவர் என்ன செஞ்சாராம், அவர் கேட்டாராம், நியூ இயர் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். இல்லை சார் இருக்குது சார், நான் கொண்டு வரேன் சார்னு சொல்லி அவர் ஒரு எம்டிக்கு கொடுக்குறதா இருந்தால் எப்படிப்பட்ட கிஃப்ட் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்டை வாங்கி அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் ஒரு கிஃப்டை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போவும் நான் அதை வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் மேலே பேடு வச்சு 2 சைடில் 2 பேனா எழுதுகிற மாதிரி ஒரு கிஃப்ட்டு. அப்போ தான் அவர் சொன்னார், சார் அவருக்கு எத்தனை லட்சம் சம்பளம், ஆனாலும் அவங்க கண் எது மேலே இருக்குது? ஒரு கிஃப்ட் மேலே இருக்குது. அதுபோல் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு நம்ம கண் எது மேலே இருக்கணும்? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் மேலே இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் கிஃப்ட்டு இயேசுநாதர் கொடுக்குற கிஃப்டை பற்றி விவரம் தெரியல, அதை பற்றி விருப்பமும் இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஆனால் எனக்கு வேணும் ஒரு கிஃப்ட்டு. எனக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் தகுதிக்கு தகுந்த மாதிரி, நான் செய்கிற ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதை பெறுவதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கிஃப்ட் வாங்கும்போது இப்படி தான் சொத்து சொத்து சொத்துன்னு தட்டுவோமா? ஒரு கிஃப்ட் வேணும்னா எவ்வளவு சந்தோஷமாக நம்ம வாங்குவோம். அல்லேலூயா. ஸோ அந்த கிஃப்ட் ஆண்டவர் எதனால் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்காக இந்த உலகத்தில் சில தியாகங்களை அனுபவித்து பரிசுத்தமாக வாழ்ந்ததுனால அந்த கிஃப்டை நமக்கு அவர் தருகிறார். நம்முடைய ஆத்துமா தேவனோடு ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவில் பரிசுத்தம் ஏற்பட்டால் தான் இந்த மாம்ச சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகும். இல்லாவிட்டால் வெளியில் நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்போம், ஆனால் இருதயம் வந்து எப்படி இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். அது நமக்கு முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் எது? நம்முடைய ஆத்துமா, நம்ம இருக்க போகிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை வச்சு தான் நம்மளை பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், அவரோடு நாம் நெருங்கணும். நாம் அவர்கிட்ட ஒரு ஜெபத்தை பண்ணணும்னு சொன்னால் அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் கிடைக்கணும். நான் எப்பவுமே இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாகவே இருப்பேன். ஆண்டவரே, ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணினால் அந்த காரியத்தை நீர் நிறைவேற்ற வேண்டும், எங்களுக்கு அதை நீர் தர வேண்டும், எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். ஜெபம் என்ன செய்யப்படணும்? கேட்கப்பட வேண்டும். 2வது, நான் ஒரு வீட்டில் போய் கால் மிதித்தால், யோசேப்பு நிமித்தம் போத்திபானுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல நான் போய் ஒரு வீட்டில் கால் மிதிச்சேன்னா அது நிமித்தம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதாங்க நமக்கு இருக்கிற தகுதி. நமக்கு இருக்கிற தகுதி என்னன்னா, நம்ம ஒரு பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். அப்போ நாம் போய் ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கும் போது அவங்களுக்கு அந்த காரியம் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. ஒரு எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை, நான் எந்த சபையிலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணதனோ அங்கெல்லாம் ஒரு விரிவாக்கம் ஏற்படும், ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏற்படும். இப்போ போன வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை துபாயில் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ண போயிட்டு அவர் கம்பெனியில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அங்கே போன உடனே என் உள்ளத்தில் எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம், இந்த கம்பெனியானது பல நாடுகளுக்கு விரிவடைந்து இதனுடைய வியாபாரம் பெருகும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு உணர்த்துதல் வந்தது. அவன் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே, இந்த கம்பெனியில் கால் வச்சுருக்கிறோம். அவன் வீட்டில் ஜெபம் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. அவர் அப்படியே வந்து சொன்னார், ஒரு 10 நிமிஷம் அப்படி நேரம் கம்பெனியில் வந்து நின்று நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னார். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு போனோம். அந்த கம்பெனியில் போய் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இது இவருடைய தொழில், இவருடைய வியாபாரம் பல நாடுகளுக்கு பெருக வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணேன். அப்போ தான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் சொன்னார், நாங்கள் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்ததை கர்த்தர் உங்களை கொண்டு உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் மஸ்கட்டில், ஓமனில், இன்னும் பல இடங்களில், சவுதி அரேபியா, கத்தாரு, இப்படி போன்ற நாடுகளில் எங்களுடைய இந்த கம்பெனியை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு இடத்துல, நீங்களும் நானும் ஒரு இடத்துல போய் கால் வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம போய் கால் வைத்தது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கோ அல்லது அந்த நிறுவனத்திற்கோ ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும். அதுதான் பரிசுத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமென். நாம் மற்றவங்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, மற்றவங்க சும்மா போயிட்டு அப்படி வருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் போய் ஒரு இடத்துல கால் மிதிக்கும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் கொடுத்ததை புசித்து திருப்தி அடைந்த பின்பு அந்த வீட்டை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் சமாதான பாத்திரன் இருந்தால் நீங்கள் கூறின ஆசீர்வாதம் அங்கே நிறைவேறும். இல்லாவிட்டால்
அது உன் கைக்கு திரும்பி வந்துடும். அது நீ திரும்ப கையில் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் எதை கொடுத்து வச்சுருக்காரு? நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் நமக்கு கையில் கொடுத்து வச்சுருக்காரு. நம்ம அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். நம்ம போய் ஜெபிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்போ கர்த்தர் அவங்களுக்கு நிறைவேற்றணும்னு சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காலங்களே அது நிறைவேறும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய அரண்மனையில் போய் மோசே கால் வைத்தது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? விடுதலை கிடைத்தது. ஏன்னா அந்த எகிப்து முழுவதுக்குமே தலைமையகம் எது? பார்வோனுடைய அரண்மனை. அந்த பார்வோனுடைய அரண்மனையில் தான் இவன் ஒரு காலத்தில் வளர்ந்தான். இப்போ வருஷம் எத்தனை ஆயிடுச்சு? 80 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ திரும்ப எங்கே போய் நிற்கிறான்? அதே அரண்மனையில் நிற்கிறான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக அங்கே வளர்ந்தவன் இப்பொழுது ஒரு தேவ மனுஷனாக அங்கே போய் நிற்கிறான். ஒரு ராஜாவினுடைய மகனாக அல்ல. அவன் எப்படி நிற்கிறான்? தேவ மனுஷனாக நிற்கிறான், பரிசுத்தவானாக நிற்கிறான், தேவனுடைய அற்புதங்களை செய்கிறவனாக நிற்கிறான். அவன் அங்கே போய் நிற்கும் பொழுது அவங்க நின்று கொண்டு கர்த்தர் அவனுக்கு சொன்ன அற்புதங்களை அவன் நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்போ அங்கே போன உடனே அந்த பார்வோனுடைய அரண்மனையில் கால் வைத்ததிலிருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைத்தது? விடுதலை கிடைத்ததா இல்லையா? அதுபோல் நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெலிசோனியம், ஒரு கஷ்டம், அது ஒரு வசியக்கட்டு அல்லது ஏதோ ஒரு சாத்தானுடைய கிரியைகளோடு கூட இருக்கிற ஒரு குடும்பத்தில் நீங்கள் போல் கால் வைக்கும் பொழுது, அங்கே இருந்து அந்த கட்டுகளை அறுக்கும் பொழுது, அவர்களுக்காக செபிக்கும் போது பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டியாக இருக்கிற உங்களை கொண்டு கர்த்தர் அதை செய்கிறாரா இல்லையா? அப்படி செய்ததினால் வந்தவர்கள் தான் இன்றைக்கு சபையிலே அங்கங்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் கைதட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆவியானவருடைய ஒரு நிறைவை நான் உணர்கிறேன். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். விமரக்கரா ஷதுரபா சந்தரபலார கனம ஷதுரபியா லோரால மக்கரந்தர ரபௌஷ் அபரபலவனம் விரமரகலபரதி அந்தர ரபௌட ரபியார கமனம ஷந்தரம் ஓ ரபியார மக்கமர எவ்வளவோ பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு தவறு அவன் செய்ததுனால தன் வாழ்க்கையில் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக, அந்த கானானுக்குள்ளே போக முடியாமல் போய்விட்டது. அல்லேலூயா, ஆமென். கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் அவன் இருக்கிறான். ஆனால் அந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் அவனால் போக முடியலை, கால் வைக்க முடியலை. கர்த்தர் அதை நிறுத்திவிட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் நாம் நித்தியத்தை போய் அடைய முடியும். இல்லாவிட்டால் நாம் செய்கிற ஊழியத்தினால் நாம் அங்கே போக முடியாது. ஆனால் வாழ்க்கையினால் போய்விடலாம். நாம் நித்தியத்தில் கால் வைக்கிறதுக்கு தகுந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் கண்டிப்பாக எங்கே போயிடலாம்? நித்தியத்துக்கு நாம் போயிடலாம். ஆனால் வாழ்க்கை சரியில்லாமல் என்ன நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, அந்த ஊழியத்தினால நம்ம எங்கே போகிறதில்லை? நித்தியத்துக்கு போகிறதில்லை. எத்தனை பேர் நம்ம நல்ல ஊழியம் செஞ்சால் நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்கள்? அப்படி நினச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் கை வைத்துங்க பார்ப்போம். நல்லா ஓடி ஊழியம் செஞ்சு அயராமல் கர்த்தருக்காக உழைத்தா கண்டிப்பாக நம்மளை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்த்துருவார் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கை வைத்துங்க பார்ப்போம். அப்படி ஒருத்தருமே நினைக்கலையா? இல்லை, இப்போ விவரம் தெரிஞ்சதுனால நினைக்க முடியலையா? நிறைய பேர் நினைத்து கொண்டிருது என்ன தெரியுமா? நம்ம நிறைய ஊழியம் செஞ்சுட்டாலே எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் அநேகருக்குள்ளே இருந்தது. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ தான் அவங்கள்ட்ட நான் எடுத்து சொன்னேன், நீங்கள் செய்ததுக்கு பலன் தான் கிடைக்கும், ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கையை சீர்குலைக்கிறதுக்கு தான் சாத்தான் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு நம்மளை விலக்கி விடுறான். ஆனால் நம்முடைய ஸ்தானத்தில் இருந்து நாம் சாதித்து காண்பிக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஸோ பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொன்னார், இந்த பூச்சக்கரத்தின் மேல் இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக உங்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், என் ஜனமாக நான் உங்களை என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன் என்று உபாகமம் 7:6 சொன்னார். ஏசாயா 62:12 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 62:12. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆமென். இப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி தெரிந்தெடுத்தார் என்றால் தேடி வந்து, அதனால தான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை தான். நம்ம ஆண்டவரை தேடலை, ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார், அவர் தேடி வந்தார். அவர் தேடி வந்து நம்மை ரட்சித்தார். அதனால தான் இன்னைக்கு அந்த கிருபையினால் அவர் நமக்கு கொடுத்த இந்த பொசிஷனை, இந்த ஸ்தானத்தை நாம் ஒரு நாளும் இழந்துவிட கூடாது. ஏனென்று கேட்டால் அது ஆண்டவர் நமக்கு மீட்பினால் கிடைத்தது. அது மட்டும் இல்லை, தேடி கொள்ளப்பட்டது. ரெண்டாவது, நம்ம கைவிடப்படுவதில்லை. நம்ம பரிசுத்தமாக கர்த்தருக்குள்ள வாழ்ந்தா என்ன செய்யப்பட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். வருகை மிக சமீபம். வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரத்தில் அந்த வருகை வருமோ நமக்கு தெரியல. ஆனால் அந்த வருகைக்குரிய அடையாளங்கள் எருசலேமில் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தை கட்டுவதற்கான அவ்வளவு காரியங்களை ஆயத்தம் பண்ணி விட்டார்கள். சிவப்பு கடாரியும் பிறந்து விட்டது. முதல் பலி, ஆசாரிகளை சுத்திகரிக்கும்படி முதல் பலி செலுத்தும் போது எதை செலுத்த வேண்டும், சிவப்பு கடாரியை செலுத்த வேண்டும். இப்போ சிவப்பு கடாரி என்ன செஞ்சுட்டு அது பிறந்து விட்டது. இதில் சிவப்பு கடாரியும் பிறந்து விட்டது. அது மட்டுமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசாரியர்களையும் அவங்க இனம் கண்டுபிடித்து விட்டார்கள். அவங்களுக்கு அந்த அந்த ஆலயத்தில் வைக்க வேண்டிய பரிசு தட்டுமுட்டு சாமான்கள் முதற்கொண்டு எல்லாமே என்ன செய்யப்பட்டு விட்டது, ரெடி ஆயிடுச்சு. இனி எது மட்டும்தான் கட்டப்படணும், ஆலயம் மட்டும்தான் கட்டப்படணும். இப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கான நடவடிக்கைகளை தான் ஆண்டவர் ட்ரம்பை கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆலயம் கட்டப்படணும் அப்படின்னா அலெக்சா மசூதியை அவங்க கைப்பற்றணும். அந்த இடத்துல தான் எது கட்ட முடியும், ஆலயம் கட்ட முடியும். அப்போ அந்த அலெக்சா மசூதியை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல இன்னும் சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவுக்குள்ளே கட்டி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு துரிதமாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்களாம். அந்த டெக்னாலஜியோடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக சகலமும் நிறைவேறும் நாட்கள் மிக சமீபத்தில் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் அடையாளம் எது? நம்ம எதை வைத்து இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அடையாளக்கல் இருக்குது, மைல் கல் இருக்குது. இந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறோம். அதை வச்சு தான் நமக்கு தெரியும் இத்தனை நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. இப்போ அதுபோல் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையினுடைய அடையாளம் எதில் கர்த்தர் வைத்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களினுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற காரியத்தை வைத்து நீ கணித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதுதான் உனக்கு அடையாளம். சபைக்கு அடையாளம் எது? இஸ்ரவேல் தேசம். அந்த தேசத்தில் என்ன நடக்குது, அவ்வப்போது என்ன நடக்கிறது, அதுதான் நீ ஆயத்தமாவதற்குரிய அடையாளம். சபை ரொம்ப ஒரு ஒரு அசம்பந்தமாக போயிட்டு இருக்கு. சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ரொம்பவே அசம்பந்தமாக போயிட்டாங்க. மற்ற எல்லாமே வேக வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சபை மாத்திரம் மிக மிக மெதுவாக அசம்பந்தமாக ஒரு அசால்ட்டாக இன்னைக்கு சபை ஊழியம் செய்கிறதையும் ஆராதிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஜனங்கள் ஆராதனைக்கு பிந்தி வருகிறதும், ஊழியங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறதும், ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணாமல் இருக்கிறதும், இதெல்லாம் மிகுந்த வேதனை அளிக்கிறது. நீங்களும் நானும் திறப்பின் வாசல் நின்று போராடுகிற ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன செய்கிறாங்க, விஞ்ஞானிகள் வேகமாக கண்டுபிடிப்புகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாடுகள் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு பக்கம் முன்னேறினாலும் பட்டினியும் பசியும் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. என்ன, கடைசி காலத்தில் ஒரு அடையாளம் பஞ்சம். அமெரிக்காவில் அநேகர் பட்னியாக கிடக்கிறாங்க, கனடாவில் அநேகர் பட்னியாக கிடக்கிறாங்க. மற்ற நாடுகள்லாம் சொல்லவா வேணும்? பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டிலேயே பட்டினியும் பசியும் தாண்டவமாக தலைவிரித்து தாண்டவமாடி கொண்டு இருக்கும் போதே மற்ற நாடுகளை பற்றி கேட்கவா வேணும்? சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி அந்த அளவுக்கு பசி, பட்டினி, வறுமை, இன்னைக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யுத்தங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்து வருகைக்கு அடையாளம். அந்த வருகைக்கு அடையாளம் என்றால் சபையானது தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த நம்ம ஸ்தானத்துக்கு போய் நம்ம சேர்றதுக்குரிய பரிசுத்தம் இன்னைக்கு சபையில் காணப்பட வேண்டும்.
ஆண்டவர் சபையில் எதை எதிர்பார்க்கிறார்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்போ தான் சபையில் அவர் அசைவாட முடியும். சபையில் அவர் அசைவாடும் போது தான் அற்புதங்கள் நடக்கும், விடுதலை உண்டாகும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும், நீங்களும் நாளும் வல்லமைப்படுத்தப்படுவோம், வல்லமையினால் இடைகட்டப்படுவோம். நம்முடைய ஊழியங்கள் எதிர்ப்பாளர்களுக்கு நடுவிலே. அல்லேலூயா. பாஸ்டர் பிலிப்பு ஜெபம் பண்ணார்ல, எதிர்ப்பாளர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த எதிர்ப்பாளர்களுக்கு நடுவில் உங்களை என்னையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். எப்பொழுது வல்லமையாய் பயன்படுத்துவார் என்றால், உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களை என்னையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக பயன்படுத்துவார். அப்பொழுதுதான் இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று அந்த ஜனங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஸ்தானம் என்பது பரிசுத்தம். அந்த பரிசுத்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. ஏசாயா 4:3 வாசிங்க. ஏசாயா 4:3. அதாவது சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, இப்போ நான் உங்களை என்னையும் எதை கழுவி இருக்கிறாரு? நம்முடைய அழுக்கை கழுவி, பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து நமக்குள்ள என்ன ஆவியை கொடுத்துருக்காரு? சொல்லுங்க, நமக்குள்ள என்ன ஆவியை கொடுத்துருக்காரு? நியாயத்தின் ஆவி. ஆனால் இன்றைக்கு நியாயமா எத்தனை பேர் செயல்படுறாங்க? நம்ம கண்களுக்கு முன்பதாக இன்னைக்கு மக்கள் செயல்படுவது நியாயத்தின் ஆவியினால் நிறைந்து செயல்படுகிறார்களா அல்லது அநியாயத்தினால் செயல்படுகிறார்களா என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்ப்போம். எது இன்னைக்கு அதிகமாக இருக்கு? அநியாயம். அநியாயம் பெருகுவதற்கு காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இல்லை? நியாயத்தின் ஆவி இல்லை. பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் பாஸ்டர். இப்போ நம்ம நியாயத்தில் நிற்கும். பரிசுத்தத்தின் கிரியைகளில் ஒன்றுதான் எது? நியாயம். பரிசுத்தவான் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய கிரியையின் அடையாளம் ஒன்று என்னது? நியாயம். இவங்க நியாயத்தை தவிர அநியாயம் பண்ண மாட்டாங்க. இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நான்லாம் கேட்டு வளர்ந்தது அப்படி தான். கிறிஸ்தவங்கன்னா என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. வெட்டி போட்டாலும் அவர்கள் உண்மையை தவிர பொய்யை சொல்ல மாட்டார்கள். திருட மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், வஞ்சிக்க மாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக் கொள்கிறவர்கள் பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க, திருடுறாங்க, கொள்ளையடிக்காங்க, என்ன வேணாலும் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி சரியான ஆவி அல்ல. துபாய்க்கு போயிருந்தோம். போன வாரம் துபாயில் இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்தோம். ஒரு பொருளை ஒரு ஆள் தொலைச்சிட்டாங்க, ஒரு இடத்துல தெருவிலே விட்டுட்டாங்கன்னா அந்த பொருள் அந்த தெருவிலே தான் கிடக்கும்போதே ஒரு ஆள் தொட மாட்டாங்க. யாருமே அதை கை நீட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி சுற்றி என்ன இருக்குது? கேமரா இருக்குது. போலீஸ் பிடிச்சா அவங்கள அரெஸ்ட் பண்ணி கையோடு அவங்க நாட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. திருடுறவன் எங்கே இருக்கக்கூடாது? இங்கே இருக்கக்கூடாது. திருடுறவங்களுக்கு இங்கே என்ன வேலை? எந்த பொருளை விட்டுட்டு வந்தாலும் சரி அந்த பொருளை என்ன செய்யும்? அங்கே ஒரு கடையில் எங்கள் கூட வந்த பாஸ்ட் செல்ஃபோனை அங்கே விட்டுட்டு வந்துட்டார். நாங்கள் காரில் ஏறும்போது தான் பார்க்குறோம் அந்த செல்ஃபோன் அவர் பாக்கெட்டில் இல்லை. உடனே இன்னொரு ஃபோன்லேருந்து அந்த இதுக்கு அடித்த உடனே அந்த கடையில் உள்ளவர் எடுத்து இந்த ஃபோன் இங்கே தான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி உடனே ஃபோனை எடுத்து கையில் கொடுத்து. யாரும் யாருடைய பொருளுக்கு என்ன செய்யப்பட மாட்டாங்க? ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்? கேமரா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால அவர்களால் தப்பு பண்ண முடியாது, தவறிழைக்க முடியாது. யாருமே எந்த பொருள், எத்தனை லட்சத்துக்கு பெருமான பொருள் ஒரு பேக் எது இருந்தாலும் அதை அடுத்தவங்க தொட மாட்டாங்க. எந்த ராத்திரியும் பகலாங்கிற ராத்திரியில் 1 மணி 2 மணிக்கு தான் பட்டப்பகல் மாதிரி இருக்குது. 7 மணி 8 மணி மாதிரி இருக்குது. பெண்கள் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க. கேட்டால் எங்களுக்கு இங்கே ரொம்ப பாதுகாப்பு, இங்கே யாரும் கை நீட்ட முடியாது, கிட்டே வர முடியாது. போலீஸ்காரங்க எங்கே நிற்காங்கன்னே தெரியாது. உடனே அந்த சட்ட திட்டம் இப்போ நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறது என்னது? சட்டம். என்ன சட்டம்? பரிசுத்தத்துக்கு ஏதுவான சட்டம், பரலோகத்துக்கு போய் சேர்வதற்கு ஏதுவான சட்டம். அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? இந்த வேதத்தின் கட்டளைகளுக்கு. நம்ம அதை சட்டம்னு சொல்லாமல் பிரமாணம்னு சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பிரமாணம்னு சொன்னோம், புதிய ஏற்பாட்டில் உபதேசம்னு சொல்கிறோம். கட்டளைகள் உபதேசங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உலக பிரகாரமான அரசாங்கத்தில் அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? சட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் ரொம்ப ரொம்ப அங்கே ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. யார் பொருளும் யாரும் தொடுறதில்லை. இந்த துபாயிலே இப்படி இருக்குன்னா பரலோகம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த மனிதர்கள் வாழ 196 நாடுகளை சார்ந்த மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். அப்போ 196 நாடுகளை சார்ந்த மக்கள் வாழுகிற அந்த இடத்துல எந்த ஒரு திருடும் இல்லை, எந்த ஒரு களவும் இல்லை. ஏன்னா அவருடைய சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு தேசத்தில் இப்படி இருக்கு அப்படின்னா நேர்மை அல்லேலூயா இருக்கிறது என்றால் பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல நம்முடைய சபைகளில் எப்படி இருக்கணும்? எவ்வளோ ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் என்பது நம்முடைய ஸ்தானம். அடுத்து பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் தோற்றத்திலே வெளிப்புறத்திலே நாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு வஸ்திரத்தை காண்பிக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டாம். பரிசுத்தம் என்கிற அந்த கட்டுக்குள்ள என்ன இருக்காது? பொய் இருக்காது, அநியாயம் இருக்காது. அநியாயமாக ஒருத்தனுடைய கூலியை வஞ்சிக்க முடியாது. அநியாயத்தின் ஆவி அவர்களுக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக அவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? நியாயத்தின் ஆவி இருக்கும். என்ன ஆவி இருக்கும்? நியாயத்தின் ஆவி இருக்கும். இப்போ நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற பாவத்தை சுட்டெரிக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறார். அதனால தான் பாவத்தை பார்க்கும்போது அநியாயத்தை பார்க்கும்போது தட்டி கேட்கணும். அநியாயங்களை பார்த்து நம்ம கண்சாலையாக வரக்கூடாது. அதை ஏன் இப்படி நீ செய்கிறாய்? நியாயத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம அதை தட்டி கேட்போம். அநியாயத்துக்கு துணை போக மாட்டோம். நமக்கு என்ன வந்திருக்கு? நம்மளால் போக முடியுமா? போகலாமா? சொல்லுங்க, போகலாமா? ஃபஸ்ட்டை போகக்கூடாது. அநியாயம் என்று தெரிந்த பிறகு நம்ம அதை தட்டி கேட்கலன்னா நமக்குள்ள நியாயத்தின் ஆவி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ள என்ன ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்காரு? நியாயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது மட்டுமல்ல, சுட்டெரிப்பின் ஆவி. இந்த சுட்டெரிப்பின் ஆவிங்கிறது என்னது? நமக்கு முன்பதாக இருக்கிற அநியாயங்கள், கொலைகள், கொள்ளைகள், வேசித்தனங்கள் எல்லாத்தையும் சுட்டெரிக்கத்தக்கதாக ஆவியின் நிறைவான ஒரு ஜெபம் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பயங்கரமான காரியங்களை இங்கே செய்கிறார். அவைகள் புசிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாயசாஸ்திரிகளை கடிந்து கொண்டே தான் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணினார்கள். அவர்களுக்குள்ள நியாயத்தின் ஆவியே இல்லை. 613 கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்கிறோம் என்று சொல்லுகிற அவர்களுக்குள் என்ன இல்லை? நியாயம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் நியாயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நியாயத்தின் ஆவி நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன காணப்படும்? அநியாயம் காணப்படும். அதுபோல் நமக்குள்ள ஆவியின் அக்கினி எரிந்து கொண்டிராவிட்டால் நமக்கு முன்பதாக இருக்கிற அசுத்த கிரியங்களை நாம் சுட்டெரிக்க முடியாது. நம்ம ஒரு இடத்துல நின்று கொண்டு கடிந்து நீங்கள் செபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகி ஓடும். அல்லேலூயா. ஆமேன். ஒரு பாவம் நிறைந்த இடத்துல போய் நின்று கொண்டு அந்த பாவத்தை கண்டித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் கேட்டு அந்த பாவத்தை அந்த இடத்துலேருந்து அவர் அகற்றுவார். நம்ம இந்த கள்ளக்குறிச்சி அல்லது நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிற பட்டணங்கள் இருக்கல்லவா, இந்த பட்டணங்களுக்காக நீங்கள் நின்று இந்த பட்டணத்துக்காக வாரத்தில் ஒரு முறை நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் அந்த பட்டணம் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் பட்டணத்துக்கு ஜெபிக்கிற பாரம் உங்களுக்கு தான் உண்டு. அல்லேலூயா. ஆத்தூருக்கு ஜெபிக்கணுமா? ஆத்தூரில் இருக்கிற ஊழியக்காரங்களாம் ஒன்று சேரணும். அங்கே இருக்கிற சபை மக்கள் எங்கள் பட்டணம் மறுரூபமாக வேண்டும். ஆத்தூரில் என்ன அநியாயம்னு பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? அங்கே என்னெல்லாம் அநியாயம் நடக்கு அப்படின்னு இருக்குது. அப்போ அவங்கவங்க பட்டணத்தில் என்ன ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கு, என்ன விதமான கேடுகளை விளைவித்து கொண்டு இருக்கிறது, எப்படி மக்கள் அங்கே வாழ்கிறார்கள், இதையெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சா தான் அனுதின ஜெபத்தில் அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்க முடியும். ஜெபிக்க அந்த அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாம் அகன்று போகும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. நம்ம ஊழியத்தை துவக்கின புதுசில் ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தோம். ஆனால் காலங்கள் போக்கில் நமக்குள்ளே அப்படியே என்ன வந்துருச்சுது? ஒரு சோர்வு. அப்படி ஒரு சோர்வு வந்துருச்சுது, ஒரு அசம்பந்தம் வந்துருச்சுது. இனி நம்ம இந்த ஊழியம் இப்படியே நடந்துக்கிட்டே போனால் போதும், புதுசாக ஒன்று செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரல. அதனால ஊழியக்காரன் சோர்ந்து போனால் அந்த பட்டணம் என்ன செஞ்சிடும்னா அநியாயத்தினால் நிரப்பப்படும். அந்த இப்போ திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி பாளையங்கோட்டைங்கிறது ட்வின் சிட்டி. 2 ஆற்றுக்கு அந்த பக்கம் பாளையங்கோட்டை, ஆற்றுக்கு இந்த பக்கம்
திருநெல்வேலி. ஆனால் ரெண்டு இரட்டைப்பட்டணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டணத்தை கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பட்டணம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து ஒரு நாள் என்னுடைய மகன் என்கிட்ட பேசும்போது சொன்னான், நம்ம மாவட்டம் ஒரு ரவுடி மாவட்டத்தில் லிஸ்ட்டில் முதல் நம்பரில் இருக்குது அப்படின்னு காட்டினா எனக்கு அதிர்ச்சி வந்துருச்சுது. நான் வந்து ஊழியம் செய்கிற இந்த மாவட்டம் ஒரு ரவுடி மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்குதா என்று கேட்பதற்கு எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊழியம் செய்கிற நம்ம மாவட்டத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்வது இல்லை. நீங்கள் ஊழியம் செய்கிற உங்களுடைய கிராமமோ உங்களுடைய பட்டணமோ அல்லது சுற்றிலும் இருக்கிற பல பட்டணங்களையோ முதல்ல ஆராய்ந்து பாருங்கள். அதில் என்ன ஆவி நடமாடிக்கிட்டு இருக்குது, என்ன விதமான அநியாய காரியங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, நெகட்டிவாக என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் பாருங்கள், பாசிட்டிவாக என்னெல்லாம் இருக்குது அதை ஒரு பக்கம் லிஸ்ட் எடுங்க. அப்போ எக்ஸ்ப்ளோர் யுவர் சிட்டி, உங்களுடைய பட்டணத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஆராய்ச்சி செய்து நன்மையானது எது தீமையானது எது என்று கண்டுபிடிங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இப்போ எங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கொண்டால் நன்மைகள் நிறைய இருக்குது, தீமைகளும் நிறைய இருக்குது. அப்போ நன்மைகள் என்ன இருக்குது, நல்ல 365 நாளும் தண்ணீர் ஓடுகிற ஒரு தாமிரபரணி ஆறு இங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறது. விவசாயத்துக்கும் குடி தண்ணீருக்கும் பயன்படக்கூடியது, அது ஒரு பிளெஸ்ஸிங். அல்வா உலகத்திலேயே முதலிடத்தை பெறக்கூடிய ஸ்வீட் அல்வாங்கிற ஒரு பொருளை தயாரிக்கிறது எங்கே, அங்கே தான். அதை சென்னையில் வந்து தயாரித்து பார்த்தாங்க, அந்த ருசி வரல. சிங்கப்பூரில் போய் தயாரித்து பார்த்தாங்க, அங்கேயும் அது வரல. ஏன் வரல, அதே இன்க்ரீடியன்ஸ் தானே போட்டிருக்கிறோம், ஏன் வரல அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர்களுக்கு தெரிய வந்தது, இந்த அல்வாவினுடைய சிறப்பு வந்து நம்ம போடுகிற பொருளில் அல்ல, அந்த தண்ணீரில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. இப்போ உலகம் எங்கேருந்து அல்வா போகுது, திருநெல்வேலியிலிருந்து அல்வா போகுது, ஒரு பிளெஸ்ஸிங். தண்ணி பிளெஸ்ஸிங், நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. நிறைய விவசாயம் நடக்கிறது பிளெஸ்ஸிங். பட் நெகட்டிவ் சைடில் என்ன இருக்குது, வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 கொலையாவது நடந்துடும். அதில் 10 கொலையில் ஒரு கொலை கண்டிப்பாக எந்த ஊரில் நடக்கும், பஸ் ஏசுதாஸ் ஊழியம் செய்கிறாரு அந்த ஊரில் 10 கொலையில் ஒரு கொலை கண்டிப்பாக அங்கே நடக்கும். அந்த மைக் எடுத்து பேசுங்க. 1996 ஞானபத்தின் ஒரு பாஸ்டர், நானும் திட்டுக்குடியிலேருந்து வள்ளியூர் இறங்கணும். பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 3 மணி. அவர் நானுமே தூக்கிட்டோம். எனக்கு வள்ளியூர் தெரியாது, ஸ்டாப் தெரியாது, அவருக்கு தெரியும். 2 பேர் தூங்கினதுனால ஸ்டாப் தெரியாத நாங்கள் இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்ட் நிறுத்தி என்னை இறக்கி விட்டாங்க. பாளையங்கோட்டைக்கும் திருநெல்வேலிக்கு இடையில நீங்கள் சொல்ல அந்த ஒரு பாலம். 3 மணி இறங்கி நின்றுட்டுருக்கோம். ஒரு ரவுடி வந்து எங்கே போகணும் அப்படின்னு, நாங்கள் ஸ்டாப் தெரியாத இறங்கிட்டாங்க. பணத்தை எடு, எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, பணம் எடு, இல்லைன்னா இந்த இடத்துல குத்தி இந்த ஆற்றுல தூக்கி போட்டுரும். 2 கத்தியை காமிச்சிட்டு ரொம்ப பயமுறுத்தாங்க. அவர் அவர் நல்லா என்ன பண்ணிட்டார், உடனே முட்டி போட்டார். நானும் முட்டி போட்டாச்சு. முட்டி போட்டுக்கிட்டே ஜாம் பண்ணிக்கிட்டே, நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் பாளையங்கோட்டை ராஜேந்திரன் பாஸ்டரை பார்க்க போகிறோம். சரி போங்க முடிஞ்சு துரத்தி விட்டாங்க. சோதரம் ஒருத்தன் நைட்டில் பாளையங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்துக்கிட்டு இருக்கான். கொக்கரக்குளம் என்கிற இடத்துல, இந்த பாலத்துக்கு பக்கத்தில், இந்த பாலத்தை ஒட்டின ஊர் தான் கொக்கரக்குளம். அவன் ஒரு வாட்ச் கட்டியிருக்கான். இந்த வாட்சை கலட்டி கொடுனா கொடுத்துருப்பான். கையை துண்டை வெட்டி வாட்ச் எடுத்து போயிட்டான். மறுநாள் பேப்பரில் வந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. இந்த கையில் இருக்கிற வாட்சை கொடுன்னா என்ன செஞ்சிருப்பான், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி. இன்னைக்கு நம்ம ஊரில் அல்லது நம்ம வசிக்கிற பட்டணத்தில் ரட்சிக்கப்படாமலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கும் இன்னைக்கு அங்கே நடமாடி கொண்டு இருக்கிற ஆவி என்னங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஆவியை அதட்டி ஒரு கூட்டம் தினந்தோறும் ஜெபம் பண்ணினால் அந்த பட்டணத்துக்கு ஒரு மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இப்போ நாங்கள் துபாய்க்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். 52 தேசத்திலிருந்து மக்கள் வந்திருந்தாங்க. ஒரே இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 பீப்புள் 52 தேசத்துலேருந்து வந்திருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு, கண்கொள்ளா ஒரு காட்சி. அவ்வளவு பேரும் கூடி வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க பட்டணத்திலையும் அவங்க நாட்டிலையும் கர்த்தர் எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பேசினார்கள். அல்லேலூயா. நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறார் என்று. இல்லை, அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்களும் நானும் தான் மௌனமாக இருக்கிறோம்.
அல்லேலூயா. நாம் மௌனமாக ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஒரு பரிசுத்தமான், ஒரு பரிசுத்தவாட்டி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது. புறாவை போல, நம்முட்டியை போலவும் புறாவை போலவும் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? கூவிக்கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கூவுதல் ஆகிய ஜெபத்திற்கு ஒரு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே 52 தேசத்திலிருந்து வந்த மக்கள் அனைவரும் ஒரே மேடையில் ஒன்று போல கூடி ஆர்ப்பரித்தது, ஜெபம் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியமாக அது நம்ம கண்களுக்கு தென்பட்டது. ஏனென்று கேட்டால், அருமையான கர்த்தருடைய இந்த இருக்கு பாருங்க ஃபோட்டோ, இவ்வளவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டம் 52 நாடுகளிலிருந்து வந்து ஒரே இடத்துல 5 நாள் ஆர்ப்பரித்து ஜெபித்தது எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. அதில் குறிப்பாக ஜோர்டான், எகிப்து, சிரியா, அப்புறம் எருசலேம், இன்னும் பக்கத்தில் ஒரு நாடு லெபனான், இந்த 5 நாட்டிலையும் உள்ளவங்க. ஏன்னா இந்த 5 நாட்டில் தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இருக்கிற லீடர்கள் 5 பேரையும் மேடையில் உட்கார வச்சு ஒவ்வொரு தேசத்துலேயும் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்ல சொன்னாங்க. முதல்ல ஒருத்தர் ஜெருசலேமில் உள்ளவர் சொன்னார், லெபனானில் உள்ளவர் சொன்னார், சிரியாவில் உள்ளவர் சொன்னார், எகிப்தில் உள்ளவர் சொன்னார். எல்லாருமே வந்து எங்கள் தேசத்தில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, ஆமென். யுத்தங்கள் ஒரு பக்கம் நடக்குது, மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பட்டினி ஒரு பக்கம். ஆனால் இப்போ தான் எங்கள் தேசத்தில் கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது. அந்த உலக பிரகாரமான நெருக்கங்கள் வரும் பொழுது மக்கள் எல்லாரும் யாரை தேடுகிறார்கள்? கர்த்தரை தேடுகிறார்கள், சபையை நோக்கி வருகிறார்கள். அல்லேலூயா. லெபனானில் 195 சபைகள் இருக்கின்றன, ஜோர்டானில் 135 சபைகள் இருக்கின்றன. அல்லேலூயா. எருசலேமிலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார், அவர்கிட்ட பேசணும். அவர் ஒரு யூதர். அவர் சொன்னார், அங்கே இப்போ நிறைய கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யூதர்களை வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க? கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஈரானில் மட்டும் 10 லட்சம் பேர் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க. இன்னைக்கு அங்கே பகிரங்கமாக ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. முகமதிய நாடுகளை கர்த்தர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஈரான், ஈராக்கிலெல்லாம் மிஷினரிகள் யாரும் போக முடியாது. அங்கே இருக்கிறவங்க தான் ஈரான்லேருந்து வந்திருந்தாங்க, ஈராக்லேருந்து வந்திருந்தாங்க, சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருந்தாங்க, ஓமன்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லா நாடுகளிலிருந்தும் உள்ளவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. அத்தனை தேசங்களிலும் இருந்து வந்து அங்கே தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினதை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்தப்பட்டோம். அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது மிக முக்கியம். பரிசுத்தம் என்பது அது வாழ்க்கை சார்ந்தது. அல்லேலூயா. அது நம்ம ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டதுனால அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ட்ரெஸ்ஸை விட முக்கியம் எது? நம்முடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு சொன்னால் நாம் பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. ஆகவே பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்போ பரிசுத்தம் என்பது ஸ்தானம் சார்ந்தது ஒன்று. ரெண்டாவது பரிசுத்தம் என்பது ரெண்டாவது என்னது? வாழ்க்கை சார்ந்தது. அல்லேலூயா. மோசே வந்து ஊழியம் செய்தான். ஆனால் ஊழியம் செய்த மோசே ஒரு நாள் தன் ஊழியத்தில் இழைத்த ஒரு சிறிய தவறு, ஒரு கீழ்ப்படியாமை அவனை கானானுக்குள் கால் வைக்க விடாமல் தடுத்து விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது நமக்கு ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு என்னது? ஒரு எச்சரிக்கை. நாம் எவ்வளவு தான் ஊழியம் செய்தாலும் இந்த ஊழியத்துக்கு நடுவில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். அன்றாட உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் கெட்டு போகிறதுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். காரியங்கள் அதில் நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போகாதபடிக்கு நம்முடைய கான்வர்சேஷன், நம்முடைய பேச்சு கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை அடக்குவதில்லை, சகிப்புத்தன்மை நமக்குள் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை, கோபத்தை அடக்கும் தன்மையும் நமக்குள்ள இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது கெட்டு போகும். பரிசுத்தம் கெட்டு போகும். பரிசுத்தம் கெட்டு போனால் யார் நம்ம கூட இருக்க மாட்டா? கர்த்தர் ஆதியானவர் இருக்க மாட்டாரு. நம்ம வீட்டுக்குள்ளே பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேச்சு, ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சபையில் இன்னும் ஆட்கள் வரலங்கிறதுக்காக தேவன் மௌனமாக இருக்கான்னு நினைக்காதீங்க. தேவன் ஒரு நாளும் மௌனமாக இருக்கிறார். தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார்.
அந்த நேரம் காலம் வரும் பொழுது கர்த்தர் அதை வெளிப்படையாக காண்பிக்கிறார். அது வரைக்கும் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாரோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. என் வாழ்க்கை நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய 28 வயசுலேருந்து நான் வெளிநாடுகளுக்கு ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் போகாத ஒரு இடம் எதுனா இந்த துபாய், கத்தாரு, இந்த யூஏன்னு சொல்கிற அந்த 7 நாடுகள் தான். ஆனால் 2023 அங்கே போகத்தக்கதாக ஒரு வாசனை ஆண்டவர் திறந்தார். 23 நிறைய ஊழியக்காரங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் விசுவாசிகள் நிறைய இந்த வளைகுடா நாடுகளில் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஏன் ஒரு தடவை கூட அங்கே போகலைன்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு எப்போ அங்கே ஊழியம் இருப்போ அப்போ கர்த்தர் என்னை கொண்டு போவாங்க. தேவ சித்தம் இல்லாமல் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 23 ஆண்டவர் அங்கே கொண்டு போனார். இப்போ 25 இப்போ போன வாரம் 2 வாரம் அங்கே தான் இருந்தோம். இப்போ தான் எங்களுக்கு அங்கே ஊழியம் துவங்கியிருக்கு. ஆமே, இது ஒரு 3 மாதத்தில் திரும்ப வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆகவே தேவன் வந்து மௌனமாக இல்லை. தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய வேலை வரணும். அதுபோல் நீங்கள் யாரும் சோர்ந்துடாதீங்க. உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை நடத்திட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரோட நெருங்கி இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் உணர முடியும். நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரா செய்யலையா அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் உணர முடியும். வெளிப்படையாக ஒரு காரியம் நடக்கலைங்கிறதுக்காக யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க, அசதியாக இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலம் என்ன காலம்னா வேக வேகமாக கிரியை செய்கிற காலம். இதை நாம் ஓய்ந்திருக்கிற காலம் அல்ல. சனிக்கிழமை எங்களுக்கு அந்த மீட்டிங் 2 மணிக்கு முழுமையாக முடியலை. 6 மணிக்கு தான் முடியும். நாங்கள் ஃப்ளைட்டுக்கு வர வேண்டியிருந்தது. 2 மணிக்கு நாங்கள் புறப்பட்டு ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நைட்டில் அந்த ஃப்ளைட் எடுத்து காலையில் 3:45 திருவனந்தபுரம் வந்து இறங்கினோம். கரெக்டாக 4 மணிக்கு வெளியே வந்தோம். 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். 8 மணிக்கு சர்வீஸ் வந்து குளிச்சுட்டு உடனே சர்வீஸை போய் நடத்தி முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே புறப்பட்டு நான் சேலத்துக்கு நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு சேலம் வந்துட்டேன். ஏன்னா இப்போ நாம் இது மௌனமாக இருக்கிற காலம் இல்லை. துரிதமாய் இத்தனைக்கு எனக்கு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முதல் நாளே காய்ச்சல் வந்துருச்சு. சளி திடீர்னு, ஏன்னா தூக்கமே கிடையாது. ஒவ்வொரு நாள் ராத்திரி 2 மணி படிச்சிருக்கு. அவ்வளோ ஊழி அங்கே இருக்குது. ஆக அந்த கஷ்டத்தோடு தான் வந்து சேர்ந்தோம். அதனால் எனக்கு வீட்டில் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன இல்லை, எனக்குள்ளே போங்கிற அர்ஜென்சி தான். காரில் போட்டு தூங்கிட்டே தான் வந்தேன். அது 12 மணிக்கு வந்து சேலம் சேர்ந்து நேற்றுக்கு நல்ல கூட்டம், அருமையான கூட்டம் நடத்திட்டு இன்றைக்கி உங்கள் நடுவில் வர அந்த உதவி செய்யலாம். அல்லையா? ஸோ தேவன் மௌனமாக இருக்கலை, நம்மளும் மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லையா? அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். நம்மளும் பேசணும். சுவிசேஷத்தை பேசணும், உபதேசத்தை பேசணும், ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் வழி நடத்தணும். ஆகவே தேவன் ஒரு நாளும் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. ஆகவே நாம் எந்த விதத்தில் சோர்ந்து போக வேண்டாம். நாம் துரிதமாக காரியங்களை செய்வதற்கு நாம் இந்த கிரியை நடப்பிக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் பயன்படுத்தணும். ஒன்று மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நீங்களா ஓடாதீங்க, நானா ஓடக்கூடாது. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை ஓட வைக்கணும். இல்லையா? அவர் சொல்லும் போது செய்யணும், நில்லுனா நிற்கணும், ஓடுனா ஓடணும். அந்த தேவ சித்தத்தை கரெக்டாக புரிந்து கொண்டு நாம் செய்வோமானால், நீங்கள் கால் வைக்கிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வீட்டில் கால் வைக்கிறீங்களோ அந்த வீட்டை உங்களுக்கு ஆண்டவர் சொந்தமாக தருவார். வீட்டைன்னா வீட்டை சொல்லல, அந்த வீட்டில் இருக்கிற ஆத்துமாக்களை, அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கர்த்தர் நமக்கு சொந்தமாக தருவார். ஆகவே அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு நம் ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். நம்ம ஃபீட்பேக் எழுதி முடித்து விட்டு எழுதி கொடுத்து விட்டு